நிறைய வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கேங்க. நிறைய அடிபட்டுருக்கேன் காலேஜில. நான் இப்போ இந்த விளாக் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள இருந்த ஒரு கில்ட்டினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் ஷேர் டு திஸ் வீடியோ டு யுவர் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் தீபன். உங்களிடம் இல்லை Captain Jack Sparrow. அண்ட் ஹலோ கைஸ், நான் உங்கள் தீபன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு vlog வந்து மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா June 7th 2024. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா, திஸ் டே வாஸ் மை காலேஜ் லாஸ்ட் டே. ஐ மீன் மை லாஸ்ட் செமஸ்டர் அண்ட் லாஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog-ஆக மேக் பண்ணணும்னு நான் நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுங்க நடக்குது, எதுவுமே நடக்கிறதில்ல. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டே ஒரு 6 மாதம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல சரியா. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஃபுட் ரிவ்யூஸும் போடலான்ட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம தீபன்ஸ் வியூ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து க்ரோத் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு நல்ல குட் பொசிஷனுக்கு போயிடும். அண்ட் லெட்ஸ் கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் செமஸ்டர் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நான் காலையிலே vlog எடுக்கலான்ட்டு தான் போயிருந்தேன். நான் காலேஜ் போனோன்னு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்புங்க, நாங்களாம் படிக்கிற பசங்க. சரி ஓகே, எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் vlog எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். லஞ்ச் சாப்பிடையிலையாவது நான் vlog எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். இது வந்து என்னோடய யூஜி லைஃப். இன்றைக்கி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா என்னால் லாஸ்ட்டாக உட்காந்து லஞ்ச் சாப்பிட முடியும். இதை விட்டால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் எனக்கு வேறு எதுவுமே மைண்டில் இல்லை. அதனால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இது இப்போ அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் இப்போ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோ எடுக்கிறேன், எங்ககிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் எனக்காகவும் சொல்கிறேன். யூஜி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத லைஃபுங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஓகே, காலேஜ்னே இப்படி தான் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பிஜியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு போனேன். டேம் ஷோர் பிஜி வந்து அப்படி கிடையாது. பிஜி போகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவோம். யூஜி லைஃப் தான் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன்னா எல்லாத்துக்கூடயும் சகஜமாக பழகுவாங்க. சுற்றி இருக்கவங்க வந்து ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனோட மீனிங். எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாங்க. எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர், அருண் அண்ட் கோகுல். அருண் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆலியார் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவனை வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டுருப்பேன். கோகுலை வந்து இன்னும் நம்ம ஃப்ரேமில் வந்து காட்டல. கூடி சீக்கிரம் பையன் வந்து சிக்கிடுவான். இவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்ததும் இல்லாமல் இந்த 3 வருஷமாக எனக்கு எது நல்லது கெட்டது நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீ தப்பு பண்ண போகிறேன்னா, நீ தப்பு பண்ணுறடா, இது பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இந்த மாதிரி மாற்றி பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேர்த்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கைஸ், அருண் அண்ட் கோகுல், உங்கள் 2 பேர்த்தையும் நான் தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பேன் மச்சான். அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நார்மலாக இருங்க. லெட்ஸ் பி இன் டச் ஃபார்வர்ட். அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து பிகாம் சிஏ கோர்ஸ் எடுத்தேங்க. என்னோடய கிளாஸ் இல்லாமல் பக்கத்து செக்ஷன்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் பக்கத்து டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் லிஸ்ட் எடுத்தோன்னா சொல்லிகிட்டே போனோம். இந்த 2 பேர்த்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இவங்க 2 பேர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஸோ மெனி மெமரிஸ் அண்ட் நாலேஜஸ் நான் வந்து நிறைய கெயின் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒவ்வொருத்தங்ககிட்டேருந்து ஒவ்வொரு நாலேஜ் நான் கெயின் பண்ணியிருக்கேன். அது எப்படி வெளியே பேசணும், பேசக்கூடாது, ஹவு டு ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் செய்யும் போதெல்லாம் ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து ஒவ்வொன்று கற்றுக்கிட்டேன். டெய்லியும் ஒவ்வொரு ஐடியாவாக கொண்டு வந்து சொல்லுவானுங்க, மச்சான் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு. நிறைய லேர்ன் பண்ணேன். அண்ட் நிறைய மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் க்ரியேட் பண்ணியும் வச்சுருக்கோம். இப்போ இதோட இந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேங்கன்னா கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து வந்து ரீயூனியன் இருக்குது, மீட்டப் இருக்குது, அண்ட் பிளான்ஸ், வீக்கெண்ட் ரைடு, ட்ரிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனாலும் நம்ம டெய்லி காலேஜ் போயிட்டு தோல் மேலே கை போட்டு ஒரே டெஸ்கில் உட்காந்துட்டு கேன்டீன் போயிட்டு கட்டடிச்சுட்டு ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்ற லைஃப் வந்து இனிமேல் வராது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா
ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை பார்க்கும்போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிமெம்பர் பண்ணணும். அதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் டெடிகேட் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சில கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். அண்ட் ஷேர் டு திஸ் வீடியோ டு யுவர் யூஜி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஜி ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து லெட்ஸ் கீப் இன் டச் ஃபார்வர். வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நான் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாம் காலில் பேசிக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் ஸ்டோரியெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு vlog எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த லொக்கேஷன்லேயும் நான் வர டைமாக என்னன்னு தெரில, சரியான மழை வந்துருச்சுங்க. நான் ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரையில் ரெயின்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது கரெக்டாக நான் ஷூட் பண்ணேன்னா இல்லையான்னு தெரில. நான் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் அந்த மெயின் பர்பஸில் உள்ளே இருந்தங்காட்டி நான் வந்து ரெயின்போ ஷூட் பண்ண முடியல. அண்ட் இருங்க நான் இப்போ வெளியே போய் காட்டுறேன். பார்த்தீங்களா மழையை நனைஞ்சிட்டு பையன் நனைஞ்சிட்டான். அப்படியே பார்த்தோன்னா மேலே கிளைமேட்டெல்லாம் நல்லா இருக்கா. இந்த இடத்துல தான் ரெயின்போ வந்து கிராஸ் ஆச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பின்னாடி அப்லோட் பண்ணேன். நிறைய வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கேங்க. நிறைய அடிபட்டிருக்கேன் காலேஜில். ஒவ்வொரு பர்சன்கிட்டயா அடிபட்டு அவங்க வந்து நம்மளை வந்து டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அது நமக்கு சங்கடமாக இருக்குங்க இல்லையா. அதெல்லாம் நிறைய தாண்டி தான் வந்திருக்கேன். ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்கையில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸோ மெனி மெமரிஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குது. அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கையில் இந்த ரெயின்போ பார்க்கையில் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்போல்லாம் உங்களுக்கு டிப்ரெஸ்ஸாக இருக்கோ பைக்கோ கார் ஓடுங்க, ஃபியூவலை போட்டு லெட்ஸ் ட்ரைவ் லாங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர் லாங் டிஸ்டன்ஸ். உங்களோட டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சிரும். நான் இப்போ இந்த விளாக் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருந்த ஒரு கில்ட்டினஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த விளாக் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா எப்போ வேணால் நான் இதை எடுத்து பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எப்போ வேணால் பார்க்கலாம். ஐயோ இந்த மாதிரி தீபன் ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான், அதில் வந்து வீடியோ போட்டிருக்கான், எப்போ வந்தாலும் பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆஃப்டர் 10 to 15 இயர்ஸ் கழித்து இதை பார்க்கையில் பேக் டு காலேஜ் மெமரிஸ், அப்போ இருந்த வாழ்க்கைக்கு இப்போ இருக்க வாழ்க்கைக்கு கம்பேர் பண்ணி கூட நம்மளால் பார்க்க முடியுங்க. அதனால் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் வந்து இந்த விளாக் வந்து ஷூட் பண்ணுறேன். இந்த 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா டேம் ஷோர். அட் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 வீடியோஸாவது போடுறதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி சீரிஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுட் ரிவ்யூஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, டைம் டு எண்ட் திஸ் vlog. நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தீபன்ஸ் யூ ட்ராவல் ஃபுட் மூவி இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து டாக்குமெண்ட்ரி சீரிஸும் பண்ண போகிறோம். வரலாற்று தேடி பயணம் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் நம்ம கேட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாக நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் காலிங் பெல் அடிச்சிடும் உங்கள் ஃபோனுக்கு. பிரச்சனை இல்லை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபன். ஜெய்ஹிந்த்.